அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாம் ஒருத்தர் சந்திக்கும் போது பலாப்பழத்தை தரமாட்டாங்க, இந்த எலுமிச்சம்பழத்தை தான் கொடுப்பாங்க. அவ்வளவு புனிதமானது, ரகசியமானது. ரெண்டாவது, இந்த பழத்தை வாங்குறவங்களுக்கும் தீட்டோ குறையோ திருஷ்டியோ அண்டாது, வாங்குறவங்களுக்கும் அண்டாது, கொடுக்குறவங்களுக்கும் அண்டாது, வாங்குறவங்களுக்கும் அண்டாது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக கனி, தெய்வக்கனி. இந்த கனியை கொடுத்தாலும் புண்ணியம், வாங்கினாலும் புண்ணியம். அவ்வளவு லட்சணம் பொருந்தியது. இந்த கனியை சுட்டி காட்டுற அளவுக்கு நமக்கு திருச்செந்தூரில் நடந்து முடிந்து இருக்கு. அந்த மூல கருவறையில் இருக்க சுவாமியே இந்த தெய்வ கனி கொண்டு மறுபடியும் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல வந்து சஷ்டி விரதம் இருந்து மக்கள் எல்லாம் வேல் வேல் வெற்றி வேல் ஞான வேல் சக்தி வேல்னு அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடல் அலை பெருசா, மக்களது தலை பெருசா, மக்களது கூட்டம் பெருசா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மக்கள் எல்லாம் ஏகோபித்த ஏக சிந்தனையில், முருக சிந்தனையிலேயே சூரபத்மனை வதைக்கக்கூடிய, சூரபத்மனை தும்சம் பண்ணக்கூடிய அந்த விழாவில் ஏகமுகமாக ஒருமுகமாக முருகனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதில் நீங்கள் கவனிக்கணும், இந்த நிகழ்ச்சியில் வந்து முருகனது எண்ணம் அந்த சூரபத்மனை கொல்வது அல்ல. நீங்கள் நல்லா அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவனுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும், அவனுடைய அகங்காரத்தை அடக்க வேண்டும், அவனை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். இதுதான் நீங்கள் சஷ்டி விரதத்தினுடைய மிகப்பெரிய ரகசியம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.